எனக்கு அந்த தைரியம் இருக்கா கனிமொழி எம்பி அவர்களுக்கு? நான் கேட்கிறேன் இந்த கூட்டத்தில். இன்னைக்கு தமிழக அரசாங்கத்துக்கு 80% வரி வசூலை கொடுத்துட்டு இருக்கிறது நாடார் சமுதாயம். நான் கேட்கிறேன், நம்ம அண்ணன் தம்பி எல்லாம் நீங்கெல்லாம் பெரிய பெரிய தொழிலதிபராக இருக்கிறீங்க, நீங்கெல்லாம் பெரிய பெரிய அதிகாரியாக இருக்கிறீங்க. கொஞ்சம் சூடு சொரண, கொஞ்சோண்டு ரத்தத்தில் எல்லாரும் சேருங்களேன், 4 பேருக்கு செய்யுங்களேன். சும்மா வந்துட்டு நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் ஒரு 10 குடும்பம் நல்லா இருந்துட்டு போகாதீங்க. இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் இல்லைங்களா? இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலுடா. கோடி கோடியா வச்சு என்ன பண்ண போறீங்க? 4 பேருக்கு செய்யுங்க, என் சமுதாயம்டான்னு சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அன்பு சகோதரன் சவுந்தர பாண்டியன் அவர்களை நான் பாராட்டுகிறேன். ஏன்னா அவர் இது வரைக்கும் பெருசாக நான் பார்த்ததுல புதுசாக ஒரு முயற்சி நல்லா பண்ணுறாரு, தைரியமாக பண்ணுறாரு, பாராட்டுக்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னுடைய வேண்டுகோளாக விடுக்கிறேன், மெஜாரிட்டி நாடார் இல்லாத ஊர்ல வேற ஜாதிக்காரனுக்கு கேண்டிடேட் கொடுத்தா உண்ணாவிரதம் இருங்கடா, உண்ணாவிரதம் இருங்க. மெஜாரிட்டி நம்ம கம்யூனிட்டி இருக்கிற இடத்துல நம்ம கம்யூனிட்டிக்காரன் தான் இருக்கணும் கேண்டிடேட்டா. பச்சை நாடாரா சொல்றேன் இதெல்லாம். அங்க அடுத்த ஜாதிக்காரனுக்கு கொடுக்க கூடாது, இதுக்கு உண்ணாவிரதம் இருங்க. மெஜாரிட்டி நம்ம தொகுதி நமக்கு வேணும் தம்பிமார்களே. இளைஞர் தலைமுறை நிறைய உட்கார்ந்துருக்கீங்க. நம்ம 80% இருக்குமா, நம்ம 60% இருக்குமா, நம்மளால தான் கேண்டிடேட்டா இருக்கணும். தைரியமா எடுத்து நோட்டீஸ் அடிங்க. அவன் கட்சிக்காரட்டே வேண்டாம் பாட்டு வேற ஆள் கொடுத்துட்டு போயிடுவான். தைரியமா இல்லைங்க. நம்ம 80% நம்ம ஒரு 40% குடும்பத்துக்கு ஒரு 30% நாடு போற நிலைமை அப்படி இருக்கு.